மோடி அலை அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இல்லை, கேரளாவில் இல்லை, ஆந்திரா தெலுங்கானாவில் இல்லை, மேற்கு வங்கத்தில் இல்லை, ஒரிசாவில் இல்லை, இப்படின்னு ஃபுல்லாக மாநில கட்சிகள் இருக்கிற இடங்களில் ஜம்மு காஷ்மீரில் இல்லை, நார்த் ஈஸ்டில் இல்லை, இப்படிலாம் பார்க்கும்போது எதிர்பாராத 2 மாநிலங்களாக அந்த இடத்துக்குள்ள யூபியும் பீகாரும் இருக்கு இந்த கருத்து கணிப்புகள்லேருந்து பார்க்கும்போது. இது வந்து அயோத்தியில ராமர் கோயில் அப்படிங்கிற மூவ்மெண்ட் நடக்கிற பீரியடை விட அதிகமான அளவுக்கு அங்க செல்வாக்கோட இப்ப பிஜேபி இருக்கா அப்படிங்கிற கேள்வியை வலுவாக முன்வைக்குது. நீங்க எப்படி பாக்குறீங்க அதை? நீங்க மோடி அலர்லன்னு சொன்ன இடங்கள் எல்லாம் மோடி இம்பாக்ட் இருக்குது. ஒரிசாவில் வந்து பிஜேபி 2ஆம் இடம் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குங்கிற ஒரு கருத்து கணிப்பு பெருசாக எடுக்கல, ஒரு சூழல் இருக்குது. இந்த யூபி பீகாரை பொறுத்தளவில் வந்து மோடி இம்பேக்ட் வந்து மோடி டீம் ப்ளஸ் ஆர்எஸ்எஸ் 2 பேரும் பண்ண ஒரு மிகப்பெரிய கிரவுண்ட் ஒர்க்கு. இன்றைக்கி வந்து இந்திரா காந்தி அசாசினேட் பண்ணக்கூடிய 84 விட இந்திய அளவில் இன்றைக்கி 2% கூடி 66% வாக்கு இன்றைக்கி இந்தியாவில் கூடியிருக்குதுன்னா அது மோடி இம்பேக்டும் மோடி ப்ரொஜெக்ஷனும். ஒன்லி சிங்கிள் கால்ஸ் ரேஸ் மாதிரி மோடிக்கு எதிராக காங்கிரஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளண்டர் வந்து இன்னொரு பிரைம் மினிஸ்டரை ப்ரொஜெக்ட் பண்ணலை. 2009 யூபியில் மன்மோகன் சிங்கை ப்ரொஜெக்ட் பண்ணது வந்து நகர்ப்புற தொகுதிகளில் காங்கிரஸுக்கு பெரிய வாய்ப்பாக அமைஞ்சது. இப்போ காங்கிரஸ் அந்த வாய்ப்பை இழந்தது உத்தரப்பிரதேசத்தில். அங்குள்ள உயர் வகுப்பினர்கள் பிராமின்ஸ், ஹயஸ்தா, ராஜ்புட், பூமிகார்ஸ் எல்லாம் அப்படியே நம்ம வீடு பிஜேபி தான்னு அவங்க டேர்ன் ஆயிட்டாங்க. எப்படி கேரளாவில் ஈழவா பார்ட்டி நாயர் சீஃப் மினிஸ்டருங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியை கம்யூனிஸ்டுகள் அடாப்ட் பண்ணுவாங்களோ அதே மாதிரி வந்து அப்பர் காஸ்ட் பார்ட்டி ஓபிசி மோடி பிரைம் மினிஸ்டருங்கிற அந்த ஸ்ட்ராட்டஜியில் வந்து யாதவர் அல்லாத ஓபிசிகள் ப்ளஸ் வந்து இந்துத்துவாவையும் மைல்டாக தொட்டுக்கிட்டாங்க. வளர்ச்சிங்கிறது இதில் வந்து இளைஞர்கள். ஆர்எஸ்எஸ் அமைப்பு வந்து ஓட்டு போலிங்கில் வந்து மிக கடுமையாக ஒர்க் பண்ணாங்க. யூபியில் வந்து இதுவரை இல்லாத அளவுக்கு 12% வாக்குப்பதிவு வந்து ஜாஸ்தி ஆகிருக்குது. ஆல் இண்டியாவில் வந்து 2ன்னா யூபியில் வந்து 12% வந்து கூடியிருக்கு. இந்த 12% கூடினது நிச்சயமாக முலாயம் சிங்காகவோ மாயாவதிக்காகவோ ராகுல் காந்திக்காகவோ இல்லை, மோடிக்காக பண்ண ஆர்எஸ்எஸோட ஒர்க்கு தான் அந்த 12% வாக்கு வலிமை கூடியிருக்கு. ஏற்கனவே உள்ளுக்குள்ளே வந்து ஷிஃப்டிங் இன் ஓட்ஸ் இருக்குது. மாயாவதி ஓட்டு ஷிஃப்ட் ஆயிருக்கு, முலாயம் சிங் யாதவ் ஓட்டு ஷிஃப்ட் ஆயிருக்குது. முலாயம் சிங் யாதவ் பொறுத்தளவில் மோடி எடுத்த ஒரு ஸ்ட்ராட்டஜி என்னன்னா பிங்க் ரெவல்யூஷன், அதாவது பசுவை தெய்வமான வழங்கக்கூடியவங்க யாதவர்கள். அப்போ வந்து அந்த சென்டிமெண்ட்டை அதில் கொண்டு பண்ணுறாரு. முஸ்லீம்ஸ் பிளரிஷ் ஆகிறாங்க, மாடுகளுக்கு வந்து உங்களுக்கு இது இல்லைங்கிறத முலாயம் சிங் யாதவுக்கு எதிராட்டே பண்ணுறாரு. முலாயம் சிங் யாதவ் ப்ளஸ் முஸ்லீம்னு இருக்கும்போது அதில் ஒரு பிரிவை உண்டு பண்ணும்போது யாதவர்ஸ் மத்தியிலையும் ஒரு எண்ணம் முஸ்லீம் அப்பீஸ்மெண்ட் வந்து எக்கச்சக்கமாக போயிட்டு இதுக்கு ஒரு அளவே இல்லாமல் போயிட்டுங்கிற எண்ணம் யாதவர்கள் மத்தியில் கொடுக்குறாரு. இதே இடத்துல இன்னொரு என்ன பண்ணாங்கன்னா முஸ்லீம்ஸ்லே பசந்தா முஸ்லீம்ஸ் அஸ்ரப் பண்ணி அவங்களையும் ஒரு டிவைட் பண்ணக்கூடிய ஒரு இது பண்ணுறாரு. இப்படி டிவைட் அண்ட் ரூலு, யுனைட் அண்ட் வின்னு, பல ஸ்ட்ராட்டஜிகளை ஒர்க் அவுட் பண்ணி நீங்கள் வந்து இந்துத்துவாவை தான் பின்னுக்கு தள்ளியிருக்காங்களே தவிர ஓபிசியை முன்னுக்கு தான் கொண்டு வந்திருக்காங்க. அப்படி யூபி அவங்க ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. அதோட பலன் வந்து பெரிய அளவில் இருக்குன்னு நான் எதிர்பார்க்கிறேன். அதே மாதிரி பீகார்லையும் வளர்ச்சி, இந்துத்துவா, சாதிய அரசியல், உள் முரண்பாடுகளை பயன்படுத்துறது அப்படின்னு ஒரு காக்டைல் மூலமாக அவங்க வந்து மல்டிபிள் ஃபேக்டர்ஸ்ல வந்து அவங்க வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை மறுக்கிறதுக்கு இல்ல. எக்ஸிட் போல் சொல்றது ஓரளவுக்கு சரிதான் அப்படின்னு ரவீந்திரன் சொல்றாரு. அதுல உங்களுக்கு உடன்பாடு சொல்லல? நான் சரியா சரி, அதான் உங்களுடைய எண்ண ஓட்டத்துக்கு தகுந்த மாதிரி எக்ஸிட் போலும் இருக்கு. அதாவது இன்னைக்கு வந்து இந்த தேர்தல் வந்து முதல் முறையாக வந்து தலைவர்களை அல்லது ஒரு சிலரை முன்வைத்த ஒரு தேர்தலாக தான் தேசிய அளவில் நினைக்கிறது. இது வந்து இஷ்யூ பேஸ்டாக பிரச்சனைகளை மையப்படுத்திய ஒரு தேர்தலாக இந்த தேர்தல் இல்லாத ஒரு மிகப்பெரிய வருத்தம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து ஒரு வளர்ச்சியின் பாதையில் ஒரு 21ஆம் நூற்றாண்டில் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான காலகட்டத்தில் 2 அணிகளுமே வந்து இன்றைக்கி வந்து ஒரு பெரிய இதை வந்து மக்கள் முன்னாடி வைக்கலை. எங்களுடைய விஷன் ஃபார் இந்தியா வந்து 2020 இதுதான், 2025 இதுதான். டெவலப்மெண்ட்றது வந்து என்ன, 60களில் வந்து வளர்ச்சியை பற்றி பேசணும், 70ல் வந்து வளர்ச்சியை பற்றி பேசணும், இன்னும் 2010லையும் நம்ம வந்து வளர்ச்சியை பற்றி பேசுகிறோன்னா அதில் ஏதோ பிரச்சனை இருக்குது. வளர்ந்துக்கிட்டே இருக்க முடியாது ஒரு நாடு, வேறு ஒரு பாதையில் கட்டாயமாக அது செல்ல வேண்டும். அப்போ அந்த வளர்ச்சி குறியீடுகள் எல்லாம் வந்து நம்மளுக்கு பயனளித்திருக்கிறதா, பயனளிக்கவில்லையா என்பதை வந்து இவாலுவேட் பண்ணுற லெவலில் வந்து மதிப்பீடு செய்யக்கூடிய அளவில் இருக்கிற நம்ம வந்து இன்னும் வளர்ச்சியை வந்து மையப்படுத்தி கொண்டு இருப்பது அப்படின்றதெல்லாம் ஒரு சரியான போக்காக இல்லை. இன்னொன்று வந்து பொருளாதாரத்தில் வந்து இந்த நாடு முன்னேறி கொண்டே இருக்கின்ற ஒரு நேரத்தில் வந்து வேறு மாதிரியான சவால்களை வந்து மக்கள் வந்து இன்றைக்கி வந்து பார்த்து கொண்டிருக்கிறார். அதனால் வந்து பிரச்சனையை மையப்படுத்திய ஒரு தேர்தலாக இது இல்லாமல்
தனிப்பட்ட மனிதர்களை, கட்சியில் இருக்கக்கூடிய பிரமுகர்களை இதை வந்து மையப்படுத்திய ஒரு தேர்தலாக இது இருக்கிறது அப்படின்றது வந்து அது மோடிக்கு மட்டும் இல்ல, முலாயம் சிங் மாயாவதிக்கும் கட்டாயமாக. ஏன்னா ரீஜனல் பார்ட்டிஸும் வந்து முன்வைக்கிறாங்க தலைவர்களை, தேசிய அளவிலும் வந்து முன்வைக்கிறாங்க, காங்கிரஸும் வந்து ராகுல் காந்தியை முன்வைக்கிறாங்க. இருந்தாலும் வந்து இது பாராளுமன்ற அரசாங்கத்திற்கு, பாராளுமன்ற ஜனநாயகத்துக்கு வந்து இது எதிராக செல்கின்றது. ஏன்னா இது வந்து ஓரளவுக்கு நம்ம வந்து பிரச்சனைகள் முன்வைத்து சென்று கொண்டோம் சொன்னால், ஜனநாயகம் தழைப்பதற்கு, ஜனநாயகம் வந்து வேரூன்றுவதற்கு, ஜனநாயகம் வந்து இன்னும் பலப்படுவதற்கு வந்து இது நன்றாக இருக்கும். அதில் தான் வந்து இந்த ஒப்பீனியன் போல எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஓரளவுக்கு வந்து ஒரு ஜனநாயகத்தை வலுப்படுத்தக்கூடிய கூறுகள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்படி நீங்கள் பீகாரை பற்றி ஏதோ சொல்ல வந்தீங்க. பீகாரில் என்ன காரணத்துக்காக பாரதிய ஜனதா கட்சிக்கு அதிகமான இடங்கள் கிடைக்கும்? பீகாரில் வந்து நிதிஷ்குமாரும் பிஜேபியும் சேர்ந்து தான் லல்லுவை தோக்கடிச்சாங்க. அதில் நிதிஷ் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளண்டர். அவர் பிஜேபி கூட இருப்பேன், ஆனால் மோடி கூட இருக்க மாட்டேங்கிற ஒரு இதில் வந்து பண்ணார். ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளண்டருங்கிறத அவர் பெரிய அளவில் ஒரு ரிஸ்க் எடுத்தார். அந்த ரிஸ்கில் நிதிஷ் தோத்துட்டாப்புல. அடுத்தாப்புல இவங்க எதிர்கொள்ள வேண்டியது வந்து முலாயம் சிங் யாதவ் காங்கிரஸ் காம்பினேஷன் தான். முலாயம் சிங் யாதவ் வந்து ஒரு போல்டான தலைவர் தான். அவரோட பேச்சுக்கள் அதெல்லாம் ஒரு அதிரடியாக இருக்கும். அத்வானியில் மோடின்னா யாரையும் எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு அவர் சொன்ன மாதிரி வந்து மக்கள் பலம் உள்ள ஒரு தலைவர் தான். ஆனால் லாலு பிரசாத் யாதவ் அந்த லெவலில் வந்து காங்கிரஸால் அவர் அவமானப்படுத்தப்பட்டார். அந்த இவருக்காகவே காங்கிரஸ் தலைமை கொண்டு வந்த ஒரு பில்லை கிழிச்சு போட்டுக்கிட்டு திரும்ப வந்து வேறு வழி இல்லாமல் இவர் கொடுக்கக்கூடிய டேம்ஸ், இவர் டிக்டேட் பண்ண டேம்ஸில் தான் காங்கிரஸ் கூட்டணி போச்சு. அடுத்தாப்பில் வந்து காங்கிரஸுக்கும் லாலு பிரசாத் யாதவுக்கும் வந்து அங்கே கோஆர்டினேஷன் சரியா இல்லை. ராகுல் காந்தியும் லாலு யாதவும் சேர்ந்து கம்பைன் பண்ணவே இல்லை. இந்த சூழ்நிலையில் வந்து லாலுவால் சில பகுதிகளில் மட்டும் முஸ்லீம் யாதவ் சப்போர்ட்டால் பிஜேபியை தோக்கடிக்க முடியுமே தவிர, அதிக இடங்களும் வந்து பீகார்லேயும் வந்து பாஜக அணிக்கு தான் வர வாய்ப்பு இருக்குது. அங்கே அவங்க என்ன பண்ணாங்கன்னா, லாலு பஸ்வான் கூட ஒரு அலையன்ஸை கம்பைன் பண்ணிட்டாங்க. குஷாவான்னு சொல்லக்கூடிய ஒரு ஓபிசி கம்யூனிட்டி கூட ஒரு அலையன்ஸை ஏற்படுத்திக்கிட்டாங்க. இப்படி வந்து பீகாருக்குள்ளேயும் வந்து குறிப்பா வந்து அது வந்து இங்க 5 கட்சி 6 கட்சி கூட்டணியை தமிழ்நாட்டுல வச்சுக்கிட்டாங்க. பேசுற மாதிரி நிச்சயமா இல்ல. அங்க வந்து இங்க வந்து பிஜேபிக்கு வந்து கன்னியாகுமரியில மட்டும்தான் பேஸ் உண்டு. மற்ற இடங்களில் குறிப்பிடத்தக்க பேஸ் கிடையாது. அங்க பீகார்ல வந்து நிதிஷோட பிஜேபிக்கு பேஸ் அதிகம் இருந்து, என்றாலும் பிஜேபி அன்டச்சபிளா கருதப்பட்டனால நிதிஷ் பின்னாடி அவங்க நின்னாங்க. இந்த சூழ்நிலையில நிதிஷ் அண்ட் லாலுவுக்கு எதிராக அப்பர் காஸ்ட் கம்ப்ளீட்டா கன்சால்டேட் ஆயிருக்காங்க. இவங்க அல்லாத ஓபிசிகளையும் தலித்துகளையும் பிஜேபி கூடுதலாக கன்சால்டேட் பண்ணியிருக்கு. இதுதான் பிஜேபியோட ஸ்ட்ராட்டஜியில் உள்ள மாற்றம். முன்னாடி உள்ள பிஜேபி தலைவர்கள் அம்பேத்கரையோ இதுகளை பற்றியோ வந்து அக்கறைப்பட மாட்டாங்க. மோடி வந்த பிறகு அதில் உள்ள ஒரு அக்கறை வருது. 2004 2009 எக்ஸிட் போல்ஸ் வந்து முடிவுகளோடு ஒத்துப்போகவில்லை அப்படின்னு பேசினோம். 2014 எப்படி இருக்குங்கிறத 16ஆம் தேதி தான் நம்ம முடிவுக்கு வர முடியும். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்காக புது அர்த்தங்கள் உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.